கச்சியா குட்டாவோட எபிசோட் 9 பிரேக் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிரேக் டவுனுக்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்லேயும் ரூடோ தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா தான் கையையும் க்ளவுஸையும் தண்ணியில் போட்டு கழுவிட்டு இருக்கான். அப்போ அதை கழுவிட்டு வெளியே வரும்போது கரெக்டாக அவன் பெட்டில் பார்த்தா ரியோ படுத்துட்டு இருக்கா. நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது, ஒரு ரூமுக்கு மேலே தான்டா என் ரூம் இருக்குது, ஜன்னல் வழியாக தான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். காலங்காத்தால் 4 மணிக்கு எந்திரிச்சு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, என் க்ளவுஸை கழுவிட்டு இருந்தேன், என் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ எரியும், ஸோ நான் தண்ணியில் நினச்சா தான் கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி இந்த க்ளவுஸை போட்டால் தான் எனக்கு வலி தெரியும், அதனால தான் அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியா, ஏன் கை இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அது எனக்கு தெரியும், அப்பா அம்மாட்ட தான் கேட்கணும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு, கரெக்டு தான், அப்பா அம்மா நமக்கு நிறைய விஷயத்தை கொடுப்பாங்க, நல்ல விஷயத்தையும் கொடுப்பாங்க, கெட்ட விஷயத்தையும் கொடுப்பாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அவன் அந்த பெட்டில் இந்த கொஞ்ச நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்பப்போ அவன் மைண்டு 18+ போயிட்டு வந்துட்டு இருக்கான், அவளாம் நினச்சிட்டு இருப்பான். பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூமில் நம்ம என்ஜின்லாம் ஏதோ ரூமில் பார்த்துட்டு இருக்காங்க. அவனோ ஒருத்த பாட்டு பாடிக்கிட்டே என்னமோ பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கான், என்னமோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரில, அவன் பாட்டுக்கு இஷ்ட பாட்டு பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இப்போ அந்த பாஸை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் நோமேன் லேண்டுக்கு போகிறீங்களே, அந்த லேண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் வந்துட்டு சில மாஸ்க் வேணும், நீ ரெடி ஆகிட்டேன்னு எனக்கு தெரில, உன் பவர் என்னன்னு எனக்கு தெரியாது ரோடோ, அதனால் உனக்கோட ஒரு டீம் அமைச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எக்கர் டீமையும் நம்ம ஜான்காவோட டீம், நம்ம என்ஜின் இருக்கிற டீம் 2 டீமையும் பார்த்து அமைச்சு வைக்கிறாங்க, கூட கொஞ்சம் ஹெல்ப்பர்ஸையும் அமைச்சு வைக்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அந்த ஹெல்மெட் அவங்ககிட்ட செய்ய சொல்லி கொடுத்துருக்கோம். முன்ன பாட்டு படிக்கிட்டு இருந்தால அவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட் செய்கிறவன் போல், அந்த எக்யூப்மெண்ட்லாம் செய்யறதுக்கு அவனுக்கு டைம் கொடுத்தா செய்வான், அவசரப்பட்டு அவன் செய்ய மாட்டான், அப்புறம் கடுப்பாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவசரம்னு சொல்லி ஜான்கா மட்டும் அவங்ககிட்ட கேட்கறதுக்காக போயிருந்திருக்கானா. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்பெல்ஸை போட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறான். ஏன் ஒன்று நீயா ஸ்பெல் போடணும், இல்லை ஸ்பெல் போடுறவர் யாராச்சும் உனக்கு போட வைக்கணும் அப்படின்ற மாதிரி மெஷர் பண்ணியிருப்பான். இந்த ஸ்பெல்ஸ் பார்த்தீங்கன்னா போடுற ஆள் வந்துட்டு காப், அவன் பார்த்தீங்கன்னா அங்கே கேன்வாஸ் சிட்டியில் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லேட்டராக தான் ரிவீல் ஆகிட்டு இருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்பெல்ஸை போடணும் அப்படின்றதுக்காக போகிறாங்க. அங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஆள் வந்து எங்கள் எல்லாரும் போராட்டா எல்லாம் சேர்ந்து கத்துங்கடா அப்படின்ற மாதிரி கூட எல்லாம் சேர்ந்து பாட்டி பாடி கத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் முழுக்க பார்த்தீங்கன்னா நிறையவே ஸ்பெல்ஸ்லாம் போட்டு வச்சுட்டு இருக்கான். ஸோ இது எல்லாமே அவன் பார்த்த வேலை தான். இப்போ இவங்க இங்கேருந்து அந்த கேன்வாஸ் சிட்டிக்கு போகிறாங்க. அண்ட் இப்போ எல்லாரும் சேர்ந்து கேன்வாஸ் சிட்டிக்கு வண்டியில் போயிட்டு இருக்காங்க. அந்த வேலை போகும்போது 2 பேர் பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்களே, அவங்க லைட்டாக இடிக்கிற மாதிரி போவ, டே என்னடா இப்படி போகிறேன் அவங்க போட்டுறோடான்னு கேட்க, சாரிப்பா தெரியாம வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு அவங்களும் போயிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த கேன்வாஸ் சிட்டி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மறைவு மாதிரி குழியில் இருந்துகிட்டு இருக்கு. அந்த சிட்டி குழியில் இருக்கு, மேலே ஏதோ ஒன்று கவர் பண்ணுற மாதிரி இருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் குப்பைங்களை போடுவாங்கல்ல மேலே ஸ்பேர் ரைட்லேருந்து, அந்த குப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ உள்ளக்கூடாதுன்றதுக்காக அண்டர் கிரவுண்ட்லையும் அந்த மாதிரி ஏதோ ஒரு கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடில் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அவங்க உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் அவங்களுக்கு முன்னாடியே இருக்காங்க. அந்த இடம் ஏதோ ஒரு தடுப்பு சவுறு மாதிரி இருந்துட்டு இருக்கு. அது தடுப்பு சவுறு மாதிரி இருந்தால் அவனுங்களை தடுத்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம கிளீனர்ஸ் மற்றவங்களாம் ஈஸியாக உள்ளே போயிடுறாங்க. ஏன்டா அவங்க தடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்து எவராவது கெட்ட எண்ணத்தோட உள்ளே வந்தாங்கன்னா அதை அவங்கள உள்ள விடாது. இந்த ஸ்பெல்லை போட்டது காப் தான். அவனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கிவர் தான். அந்த கிவர் பவர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த பெயிண்டில் யூஸ் ஆகும். லைக் அந்த கிவர் பவர் வச்சு அவனால் டிராயிங் பண்ண முடியும், ஸ்பெல்ஸ் போட முடியும். அண்ட் அவன் போட்ட ஸ்பெல்லால் தான் இவங்க பற்றி பொதுக்கி வர முடியல. எவனாச்சும் கெட்ட எண்ணத்தோட உள்ள வந்தானா அவனை உள்ள விடாதபடி அவன் ஸ்பெல் போட்டு வச்சிருக்கான். அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளுக்குள்ளே போகும்போது இந்த செவரு பெயிண்டிங்ஸ்லாம் கூட இருக்குல்ல, இதெல்லாம் கூட அவன் வரைஞ்சது அப்படின்னு இன்ஜின் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்பெல்ஸ்லாம் போட்டு அவன் தான், இந்த செவத்தை அட்டாக் பண்ணாலும் இதுக்கு எதுவும் ஆகாது, அவன் போட்ட ஸ்பெல்ஸ் தான் இந்த செவரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இப்போ அவன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி போகும்போது இன்ஜின் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து இடிச்சிருவா. அந்த பொண்ணு அழுந்துகிட்டே ஓடிட்டு இருப்பா. பொண்ணை அள வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்ல, ஏன்னா வேணும்னு பண்ணல தெரியாம தான் அளந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட மேயர் வந்துடுறாரு. மேயர் வந்துட்டு, மேயர் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நாங்கள் காபை பார்க்க வந்தோம் ஸ்பெல்ஸ் போகிறதுக்காக அப்படின்னு சொல்லும்போது, மன்னிச்சிருப்பா இன்னைக்கு காலையில் தான் அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவன் செத்துட்டான்றாங்க. செத்துட்டானா என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ அவங்கள தேடி போயிட்டு இருக்காங்க. நம்ம ரூடை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஒரு இந்த கேண்டீனில் இருக்கும்போது அங்கே ஒருத்தன் டிராயிங் வரைச்சிருப்பானே, அந்த டிராயிங்கை வரைஞ்சது இந்த ஆள் தான். ஸோ இப்போ அங்கே போய் பார்க்கும்போது அவன் ஆல்ரெடி இறந்துருக்கான். எப்படா இறந்துருக்கான்னு பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டிராயிங் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. இந்த சிட்டிஸில் பெயிண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் பொல்யூட்டட் ஜோனுக்கும் போய் பெயிண்டிங் மட்டும் தான் இருந்திருக்கான். பட் பொல்யூட்டட் ஜோனில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடாமல் போயிட்டான். அந்த பொல்யூட்டட் காற்றெல்லாம் இவன் மூக்கில் உடம்புல ஏறி கடைசியில் பார்த்தீங்கன்னா அது அவன் உயிரியே எடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பயபிள் அநியாயமாக செத்துட்டான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யாராலையுமே நம்ப முடியல, என்னடா நேற்று வரைக்கும் கூட நான் பொசுக்குன்னு இப்படி போயிட்டா அப்படின்னு எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இன்ஜின் வந்துட்டு அவன் கூட அந்த மெமரிஸ்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அண்ட் பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஒரு ப்ரஷ். இந்த பெயிண்ட் மூலமாக தான் வந்துட்டு இவன் அழகுபடுத்திக்கிட்டு இருந்தான். இந்த பெயிண்டிங்ன்றது சுதந்திர, பெயிண்டிங் வந்து ஃப்ரீடமை குறிக்குது, ஃப்ரீடம் அண்ட் என்ஜாய்மெண்ட்டை தான் அது குறிக்குது அப்படின்ற மாதிரி அவன் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த பெயிண்டிங் பண்ணுறது மூலமாக தான் ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு ஆர்ட் பற்றி அவ்வளோ தெரியாது, ஆனால் காப் போனது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ், ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் ப்ரஷ்ன்றது ஒரு வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதை வந்துட்டு அடுத்த ஆளுக்கு பாஸ் பண்ணோம். ஸோ அவனோட வாரிசை அவன்
சூஸ் பண்ணோம். அப்படி ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி வச்சிருக்கான். அந்த பொண்ணோட பேர் தான் ரெம்லின். ஸோ இப்போ அந்த பொண்ணு தான் அடுத்து இந்த ஊருக்கு அந்த சுதந்திரத்தையும் அந்த என்ஜாய்மெண்ட்டையும் அந்த பொண்ணு தான் கொண்டு வரணும். இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய பொறுப்பு அந்த மேண்டலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவன் ஒப்படைச்சிட்டு போயிருக்கான். இந்த மேண்டல் அந்த பொண்ணு தாங்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அட்லாஸ் பார்த்தீங்கன்னா சரி இதுக்கப்புறமும் இங்கேருந்து பிரோஜனம் இல்லை. அண்ட் கூட இருக்கிறவங்க ஒரு வெயிட்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒருத்தங்க யூஸ் பண்ணணும்னா அதை அவங்க ரொம்ப அன்பாக பார்த்துக்கணும். அண்ட் ஒருத்தரோட வெயிட்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்னொருத்தருக்கு அனுப்பிச்சு வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ அந்த ரெம்லின்ற பொண்ணுகிட்ட இன்ஜின் பேச போக ரெம்லின் தானே உன் பேர் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த பொண்ணு வந்துட்டு போதும் இதோட நிறுத்திக்கலாம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பேச தேவையில்ல, நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பொண்ணு ப்ரஷ் எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஜண்டா மாதிரி கோலம் போட்டு சுற்றி ஏகப்பட்ட பெயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு பெயிண்ட் அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் கேன்லாம் வச்சு இந்த பொண்ணு டிராயிங் பண்ணுறா. அண்ட் அந்த வெயிட்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டை இந்த பொண்ணால் யூஸ் பண்ண முடியுது. யூஸ் பண்ணி அந்த பெயிண்ட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு இருக்கு, மேலே போய் ராக்கெட் மாதிரி. இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா நம்ம இந்த மாதிரி அவனை நினச்சி அழுந்துட்டு இருக்கிறத நினச்சா காபதை நினச்சானா கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க மாட்டான், நாமெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும், அப்போ தான் காபோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றாங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சாரிப்பா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உனக்கு ஸ்பெல்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி மேயர் இன்ஜின் கிட்ட சொல்கிறாரு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு வெடிக்கிறத ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ரூடோ வந்துட்டு நம்ம ரெக்டோ கூட அந்த மெமரிஸை நினச்சி பார்க்குறான். அத்தோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. வேலை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. இதுக்கான அடுத்த எபிசோடில் தான் இதை கண்டினியூ பண்ணுவாங்க. அண்ட் அடுத்த எபிசோடில் பார்க்குற வரைக்கும் பை.